இந்த மகளிர் நிகழ்ச்சியை நடத்துறது அச்சீவ் பண்ணவங்களுக்காகவே கிடையாது. நான் நினைச்சது வந்து நம்மளுடைய குழந்தைகள் நம்ம எப்படி வாழ்ந்தோன்றதை பார்க்கணும். அதுக்குண்டான வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. நம்ம வாங்கிட்டு ஒரு ஷீல்டு எடுத்துமே வச்சுட்டு அச்சீவ் பண்ணுறது வந்து பெண்கள் வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. எப்பொழுதுமே வந்து வீட்டை நடத்துறது அதெல்லாம் நம்ம போட்ட வேண்டிய அவசியமே இல்லாதவங்க பெண்கள். பிகாஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்படி இல்லைன்னா நான் இங்கே நின்று பேச முடியாது. ஸோ அந்த குழந்தைகள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள் வந்து பார்க்கணும். நம்ம எப்படி வளர்ந்துருக்கோம், நம்ம அம்மா எப்படி வந்திருக்காங்க, நம்ம பாட்டி எப்படி வளர்ந்துருக்காங்களோ அவங்க மனசில் போய் பதியணும். அதுதான் இந்த நிகழ்ச்சி. பெண்களை பாராட்டுறது உரிமைன்றதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். பெண்கள் வேற, ஆண்கள் வேற. கடவுள் ஒவ்வொரு பர்பஸை தான் நம்மளை படைச்சிருக்கிறோம். என்னுடைய வேலை வந்து என் குடும்பத்தை காப்பாற்றுறது. அதுக்காக தான் என்னுடைய தோள்களையும் என்னுடைய சதைகளையும் வந்து வலுவாக படைச்சிருக்கு. காரணம், நான் போய் உழைக்கணும். என் மனைவியை மென்மையாக படைச்சிருக்காங்க, நம்ம வீட்டை பார்த்துக்கணும். இதுக்கு தான் வளர்ந்தேன். அப்படி தான் வளர்ந்த நாளாக வளர்ந்ததுல அப்படி தான். வேலைக்கு போகிறதுனாலையும் சமமான உடையை போடுறதுனாலே பெண்களும் ஆண்களும் சமம் சொல்ல முடியாது. சமம் என்பது இருவரும் சந்தோஷமாக 100 வயதை தாண்டி வாழ்வது. அவர்களுக்கு வந்து கடவுள் வந்து கட்டமைப்பு கொடுத்துருக்காங்கன்னா அந்த கட்டமைப்புக்குள்ள நம்ம வாழணும். ஆண்களுக்கு வந்து சில உணர்ச்சிகளும் பெண்களுக்கு ஒரு உணர்ச்சிகளும் சில பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து அடுத்த ஜென்ரேஷன் போய் சேர்ந்துருக்காங்கன்னா சேரவே இல்லைங்க. நான் வந்து ரொம்ப பழமை ஜாதி. இந்த நிகழ்ச்சி கூப்பிட்டப்ப எங்கள் அம்மா கிட்ட கேட்டேம்மா, நீங்கள் வர முடியுமா? எங்கள் அம்மா வந்து 85 வயசு, 5 குழந்தைகளுக்கு உண்டான தாய். 5 பேருமே வந்து நான் தான் கடைசி குட்டி. ஒரே ஒரு இதுன்னா எல்லாருமே கடவுள் எல்லாம் நல்லா இருக்கும். ஒருத்தருமே ஒரு இஎம்ஐ இல்லாமல் ஒரு வாழ்க்கையை காத்து சுத்தாங்க. கடன் வாங்காதே அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு வந்து நான் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கேன். எதுக்கு இது சொல்றேன்னா, சிறு குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் இருந்து இருக்க 2 பேர் அதுக்கு நடுவில் வந்துட்டு போனவங்க தான் நம்பலாம்.